வேலூர் மாவட்டம் பொன்னைப்புதூர் பகுதியில் பெஞ்சல் புயலால் ஏற்பட்ட தொடர் மழையின் காரணமாக 30 ஏக்கர் நெல் மற்றும் கரும்பு பயிர்கள் நீரில் மூழ்கி சேதமடைந்தன. அறுவடைக்கு தயாராக இருந்த நிலையில் பயிர்கள் பாதிக்கப்பட்டிருக்கும் நிலையில் சத்தியம் தொலைக்காட்சியின் வாயிலாக விவசாயிகள் தங்களது வேதனையை வெளிப்படுத்தியுள்ளனர். பெஞ்சால் புயல் காரணமாக வேலூர் மாவட்டத்தில் கடந்த 2 நாட்களாக தொடர் மழையானது பெய்தன. இந்த மழையின் காரணமாக வேலூர் மாவட்டத்தில் உள்ள பல்வேறு விவசாய நிலங்கள் பாதிக்கப்பட்டிருக்கின்றன. குறிப்பாக காட்பாடி அடுத்த பொன்னைப்புதூர் கிராமத்தில் சுமார் 30 ஏக்கர் பரப்பளவில் இருக்கக்கூடிய விவசாய நிலம் முற்றிலும் பாதிக்கப்பட்டிருக்கின்றன. இந்த விவசாய நிலங்களில் நெல் பயிரானது விவசாயம் செய்யப்பட்டிருந்தன. ஆனால் தற்போது அந்த நெல் பயிரானது முழுமையாக இந்த மழை நீரில் மூழ்கியுள்ளன. இந்த நெற்பயிர்களை பயன்படுத்த முடியாது என்று இந்த பகுதியில் இருக்கக்கூடிய விவசாயிகள் தெரிவித்திருக்கின்றனர். குறிப்பாக நாளை அறுவடை செய்யக்கூடிய நிலை இருந்தது. ஆனால் இந்த மழையின் காரணமாக முழுமையாக இந்த நெற்பயிர்கள் தண்ணீரில் மூழ்கியிருக்கின்றன. இதனால் 1000 ரூபாய் நஷ்டம் ஏற்பட்டிருப்பதாக இந்த பகுதியில் இருக்கக்கூடிய விவசாயிகள் தெரிவிக்கின்றனர். தற்போது இந்த பொன்னைப்புதூர் பகுதியில் இருக்கக்கூடிய விவசாயி ஒருவர் நம்முடன் இருக்கிறார். ஐயா வணக்கம் ஐயா. உங்கள் விவசாய நிலம் முற்றிலும் தண்ணியில் மூழ்கி இருக்கு. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு எத்தனை ஏக்கரா நிலம் இருக்கு, இது என்ன நிலைமையில் இருக்கு, இந்த நெற்மணியெல்லாம் நாளைக்கு அறுவடை செய்யணுன்ற ஒரு தகவலை சொன்னீங்க. இப்போ எந்த நிலைமையில் இருக்கீங்க? நேற்று மழை வந்துடுச்சு. 2.5 ஏக்கரா பயிர் வச்சேன். மொத்தம் தண்ணி தேலிங்குது ஐயா. நீங்கள் கவர்மெண்ட் எதனா பார்த்து கொடுத்தா நாங்கள் ஏற்கனவே கடன் வாங்கி பயிர் ஏற்றினேன். அந்த பயிரும் போச்சு ஐயா. நான் என்ன பண்ணுறது? நான் சூசைட் பண்ணிக்கிட்டா இல்லை போனப்பள்ளி சோறு போட்டா நான் என்ன பண்ணிட்டேன் சொல். இந்த கதிர் நம்பி பயிர் வச்சேன். பயிர் வச்சு நல்லா வந்துச்சு. மொத்தம் தண்ணியில் போச்சு. நான் என்னப்பா பண்ணிட்டோம்? இதுக்காக நிவாரணம் கொடுப்பீங்களா? இல்லை உயிர் காப்பாற்றிங்க. நான் எனக்கு கையாக பூச்சி. அதே போல் மற்றொரு விவசாயி நம்முடன் இருக்கிறார். அம்மா வணக்கம்மா. இப்போ உங்கள் விவசாய நிலத்தில் மழை நீர் முழுமையாக சூழ்ந்துருக்குன்னு ஒரு தகவலை சொல்லியிருக்கீங்க. இப்போ உங்கள் நெல் பயிரெல்லாம் என்ன நிலைமையில் இருக்குது? அந்த நெல் மணியெல்லாம் நீங்கள் திருப்பி பயன்படுத்த முடியுமா? என்னம்மா? நாங்கள் பயன்படுத்த முடியாது. பயிர் ஏற்றணும். கடன் வாங்கி பயிர் ஏற்றணும். ஏத்தனை பேர் போய் என்ன ஆச்சுன்னா தண்ணியில் மூழ்கி போச்சு. நாளைக்கு அறுப்பாருது. அந்த நேரத்தில் மூழ்கி போய் கடன் வாங்கிக்கிறோம். கடன் கொடுக்க முடியாது. பசங்க பாய்க்கெல்லாம் சாப்பாடு போட முடியாது. நாங்கள் எல்லாம் கூலி செஞ்சு தான் சாப்பிட்டு இருந்தோம். மொத்தமே எங்கள்கிட்ட நெக்ஸ்ட் இடாகி போச்சு. அதனால இவங்க பார்த்து எதுனா கொடுத்தாங்கன்னா மறுபடியும் பயிர் ஏற்றுறோம். இல்லைன்னா பயிர் ஏற்ற முடியாது. நன்றிம்மா. அதாவது இங்கே இருக்கக்கூடிய விவசாயிகள் தெரிவிப்பது என்னவென்றால், நாங்கள் கடன் வாங்கி இந்த விவசாயத்தை மேற்கொண்டோம். ஆனால் தற்போது இந்த விவசாயமானது, அதாவது நெற்பயிரானது முழுமையாக மழைநீரில் மூழ்கியுள்ளன. இந்த பயிர்களை வைத்து நாங்கள் எதுவும் செய்ய முடியாது. இனி வரும் காலங்களில் நாங்கள் விவசாயம் செய்ய வேண்டுமென்றால் தங்களுக்கு பணம் வேண்டும். மீண்டும் தங்களால் கடன் வாங்கி இது போன்ற விவசாயத்தை செய்ய முடியாது. ஆகவே தமிழக அரசு இது கருத்தில் கொண்டு அதாவது இந்த மழையில் மூழ்கிய இந்த பயிர்களுக்கு நிவாரணம் வழங்க வேண்டும். அதாவது அதிகாரிகள் நேரில் ஆய்வு செய்து இதற்கான இழப்பீடுகளை வழங்க வேண்டும் என்பதே இந்த பகுதியில் இருக்கக்கூடிய விவசாயிகளின் முக்கிய எதிர்பார்ப்பாக உள்ளது. சத்தியம் தொலைக்காட்சிக்காக வேலூர் மாவட்டத்திலிருந்து ஒளிப்பதிவாளர் சுதாகருடன் பிரீத்குமார்.